பருவமழை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் தீவிரமாகி கொண்டிருக்கு. எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த தேதிகளில் மழையினுடைய தீவிரம் இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள்ல தென்மேற்கு பருவமழை தீவிரம் காரணமாக மிகப்பெரிய அளவுல வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டு வருது. அதே சமயங்கள்ல தென்னிந்திய பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை சற்று மந்த நிலையில் இருப்பதனால ஒரு சில இடங்களில் மழை பதிவாகிட்டு நிறைய இடங்கள்ல மழை பெய்கிறதே கிடையாது. உதாரணமா நீங்க தமிழ்நாடு கூட எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டில் கடந்த 2-3 நாட்களாக பார்த்தீங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர் பக்கம், அப்புறம் திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இந்த பகுதிகளில் மட்டும் ஓரளவு நல்ல ஒரு மழை பொழிவுகள் ஆங்காங்கே பதிவாகுது. சில இடங்கள்ல இன்னும் மழை கூட சரியா பெய்யல. ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவானதை பார்த்தோம். தமிழகத்திலேயே நிறைய மாவட்டங்கள்ல மழை மிக குறைவாகவும் ஒரு சில மாவட்டங்களில் தினந்தோறும் கனமழையும் பதிவாகி கொண்டிருக்கு. இதே போலதான் இந்தியா முழுவதும் பெரும்பாலான மாநிலங்கள்ல பருவமழை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் மிக குறைவாகவும் ஒரு சில இடங்களில் அதிக மழை பொழிவாகவும் பதிவாயிட்டு இருக்கு. அதை பத்தி தான் இந்த வானிலை அறிக்கையில மிக முழுமையா நம்ம பார்க்க போறோம். ஸ்கிரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனும் கிளிக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தென்மேற்கு பருவமழை அடுத்த 2 வாரங்களுக்கு ஒரு சில மாநிலங்களில் நிச்சயமாக தீவிரமடையும். பல்வேறு பகுதிகளில் கனமழையும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்பாக அமையக்கூடும். ஆகவே தென்மேற்கு பருவமழை அடுத்த 2 வாரங்களுக்கு, ஆகவே தமிழ்நாடு மட்டுமல்ல மற்ற மாநிலங்கள், பிற மாநிலங்களிலும் மழை பொழிவுகள் எப்படி இருக்க போகுது இந்த தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிற ஒரு தோராயிரமான, அதாவது பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களிலும் இந்த பருவமழையினுடைய தீவிரம் எந்த அளவிற்கு அதனுடைய தாக்கம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க இந்த வானிலை அறிக்கையில தெரிஞ்சுக்கலாம். மிக கனமழை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு மாநிலங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலங்கள்ல மிக கனமழையானது புரட்டி போடும். கிழக்கு உத்தரப்பிரதேசம் பகுதிகளிலும், அதே மாதிரி உத்தரகாண்ட், இமயமலை பகுதிகள், மேற்கு வங்காளம், மகாராஷ்டிரா மற்றும் கோவா பகுதிகளில் நல்ல ஒரு அருமையான மழை பொழிவுகள் ரொம்ப தீவிரமாக நமக்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். எந்தெந்த தேதிகளில் மற்றும் நாட்களில் மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம அறிவிப்புகளை கொடுத்து தான் இருக்கிறோம். வடகிழக்கு மாநிலங்கள், கிழக்கு உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், இமயமலை பகுதிகள், மேற்கு வங்காளம், மகாராஷ்டிரா மற்றும் கோவா பகுதிகளிலும் நல்ல ஒரு மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். இங்கெல்லாம் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. இந்தந்த மாநிலங்கள்ல இந்த பகுதிகள் எல்லாம் மிக கனமழையானது பதிவாகும். அதே மாதிரி அடுத்து கனமழைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேரளா மற்றும் கர்நாடகாவின் மலை பகுதிகள், அதாவது அந்த கடலோர பகுதிகள், மலை பகுதிகள்லாம் கனமழை கொட்டி தீர்க்க வாய்ப்பு இருக்கு. இந்நேரம் நமக்கு அதீத கனமழை பெய்யக்கூடிய நாட்கள் கர்நாடகாவில். ஆனால் இப்போவே நமக்கு கனமழையும் மிக கனமழையும் மட்டும்தான் தென்மேற்கு பருவமழை அங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஓரளவு மழை பொழிவு, அங்கே தண்ணீர் தேவை கொஞ்சம் பூர்த்தி ஆகிற அளவுக்கு நல்ல மழை கர்நாடகாவிலையும் பதிவாகியிருக்கு. ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, கிருஷ்ணசாகர் இன்னும் நிரம்பலை, கபினி அணை கிட்டத்தட்ட முழு கொள்ளளவை எட்டியாச்சு, உபரி தண்ணீர் எல்லாம் திறந்து விடப்பட்டதை பார்த்திருப்பீங்க. இன்னும் நமக்கு மழை பொழிவுகள் அடுத்து வரும் நாட்களில் கர்நாடகாவின் மலைப்பகுதிகள், குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய அணை பகுதிகள் கனமழையானது தொடர்ந்து தீவிரமடையும். ஒடிசா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களிலும் பரவலாக மழை பொழிவு, இடியுடன் கூடிய கனமழையானது பதிவாகும். சரி, தமிழ்நாட்டில் வானிலை எப்படிங்க இருக்கு? ஏன் இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் சொல்றோம்னா, தென்மேற்கு பருவமழை இந்தியாவில் எப்படி இருக்குங்கிற தகவலையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். வெறும் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் எப்படிப்பட்ட ஒரு பருவமழையினுடைய தீவிரம் இருக்கு, எங்கெல்லாம் நமக்கு நல்ல ஒரு மழை பொழிவு இருக்கு, எங்கெல்லாம் மழை குறைவாக இருக்கு, இதனுடைய தாக்கம் வடகிழக்கு பருவமழையில எந்த அளவுக்கு நமக்கு இருக்க போகுது அப்படிங்கிற தகவலையும் உங்களுக்கு இதுல நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மிதமான மழை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழையானது தொடர்ந்து நீடிக்கும். அப்போ தமிழகத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி என்று சொல்லும் போது நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பரவலாக மிதமான மழையானது தொடர்ந்து பதிவாக வாய்ப்பு. ஓரிரு இடங்களில் நமக்கு நல்ல ஒரு மழை தீவிரம் நிச்சயமாக இருக்கும். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய கனமழையானது உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம். மிதமான மழையும் இருக்கு, அதே மாதிரி லேசான மழை பொழிவும் நிச்சயமாக பதிவாகக்கூடும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே பெரும்பாலான இடங்கள்ல நமக்கு இடியுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை உறுதியாக நமக்கு பதிவாகும். மிதமான மழை பொழிவு தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழையானது தொடர்ந்து நீடிக்கக்கூடும். லேசானது முதல் மிதமான மழை பொழிவுகள் எங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். லேசானது முதல் மிதமான மழை பொறுத்தவரை வட தமிழகத்தின் கடலோர மற்றும் உள் மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும். லேசானது முதல் மிதமான மழையானது எங்கெல்லாம் பதிவாகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் சில இடங்களில் பரவலாக பகுதியாக நமக்கு லேசானது முதல் மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை பொழிவுகள் பதிவாகும். குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா பகுதிகள், மயிலாடுதுறை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய டெல்டா பகுதிகளும், தென் மாவட்ட பகுதிகளில் மதுரை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் நல்ல ஒரு மழை பொழிவுகள் மிக தீவிரமாக விட்டு விட்டு நமக்கு பகுதியாக பெய்கிறத நம்ம பார்க்கிறோம். சில இடங்களில் சாரல் மற்றும் மிதமான மழை பொழிவுகளும் உறுதியாக நமக்கு பதிவாகும். அப்போ நமக்கு ஒரே நேரத்தில் எல்லா மாவட்டங்களிலும் மழை பதிவாகாவிட்டாலும் பகுதி பகுதியாக மழை ஒதுக்கி பதிவாகும். இப்போ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல வலுவான கனமழை பெய்கிறது அப்படின்னா அடுத்த நாள் டெல்டா பகுதிகளிலும் மழை இருக்கலாம். இப்படி ஆகஸ்ட் இறுதி வரைக்குமே மழை இருக்கு. இந்த தேதி தான் அந்த தேதி தான்ங்கிறதுல இந்த மாதம் முழுவதுமாகவே நமக்கு மழை வாய்ப்பு இருக்கு. ஆனால் பகுதியாக 2 மாவட்டங்கள்லேருந்து 5 மாவட்டங்கள் இப்படி தான் பகுதியாக நமக்கு மழை கிடைக்கும். வரப்போகிற இந்த 10ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வட தமிழகத்தில் நல்ல ஒரு மழை பொழிவுகள் நிறைய இடங்களில் கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அதைத் தொடர்ந்து செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற இந்த இடங்களுக்கு ஓரளவு பரவலாக கனமழை கூட சில சமயங்களில் பதிவாகும். டெல்டா மாவட்டங்களில் பகுதியான ஒரு மழை பொழிவாக மிதமான மழை, அதுதான் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தீங்க. கும்பகோணத்தில் ஒரு சாரல் மழை பெய்தது, மிதமான மழை வந்ததுன்னு சொல்லி இதே மழை தொடர்ந்து அடுத்து வரும் நாட்களில் நீடிக்கக்கூடும். தென் மாவட்ட பகுதிகள், மதுரை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய தென் மாவட்ட பகுதிகளிலும் இடைவிடாத ஒரு நல்ல ஒரு சிறப்பான மழையானது நிச்சயம் எதிர்பார்க்க முடியும். தொடர்ந்து இந்த மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையில் இந்த மாதத்துல மழை சற்று குறைவு தான். ஏதாச்சும் ஒரு சில பகுதிகளில் அடுத்து வரும் நாட்கள் 9, 10, 11, 12 போன்ற தேதிகளில் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையில் ஒரு மிதமான மழை, ஒரு 15 நிமிஷமோ அல்லது அரை மணி நேரமோ பகுதியாக மழை கிடைக்கலாம். ஆனால் இது அணைகள் நிரம்புகிற அளவுக்கு நிறைய பேர் இந்த பவானி சாகர் அணை நிரம்புமா, அதுக்கப்புறம் இந்த ஈரோடு மாவட்டங்களில் குறிப்பாக மதுரை மாவட்டம் வைகை அணை நிரம்புமா, இப்படி பல அணைகள் நிரம்புமா அப்படிங்கிற ஒரு கேள்விகளோடு இருக்கீங்க. இந்த மாதம் மிக கடினமான ஒரு மாதம் தான். ஏன்னா மழை நமக்கு கிடைத்தாலும் அணை நிரம்பக்கூடிய அளவுக்கு நமக்கு மழை பொழிவுங்கிறது இந்த மாதத்தின் இறுதி வரைக்கும் இல்லை. அதுக்கடுத்து செப்டம்பரிலும் பெரிதளவில் மழை பொழிவுங்கிறது அதிகம் எதிர்பார்க்க முடியாது. வடகிழக்கு பருவமழைன்னு இந்த காற்று திசை எல்லாம் மாறியதுக்கு அப்புறமா வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் அதீத மழை பொழிவானது நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். இனி வரும் நாட்கள் உங்களுக்கு மழை பொழிவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மிக தெளிவான தகவலோடு உங்களுக்கு நம்ம சொல்ல போகிறோம். அதனால இந்த ஆகஸ்ட் இறுதி வரைக்கும் 15லிருந்து அரை மணி நேரம் வரைக்கும் தான் மழை கிடைக்கும். அதற்கு மேல மழை எதிர்பார்க்க வேண்டாம். ஆனால் அது ஒரு நல்ல ஒரு கனமழையாக வலுவாக பதிவாகிட்டு போகும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை மதுரை மாவட்டத்தில் 38 டிகிரி செல்சியஸும், கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு பொறுத்த வரைக்கும் மேல் பவானியில் 8 சென்டிமீட்டர், சின்ன கல்லாரில் 4 சென்டிமீட்டர், அவலாஞ்சியில் 4 சென்டிமீட்டர் மழை பொழிவு, தேவாலாவில் 2 சென்டிமீட்டரும், உபாசியில் 2 சென்டிமீட்டரும், வால்பாறையில் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவும், சோலையாறு பகுதிகளில் 2 சென்டிமீட்டரும், பெரம்பலூரில் 2 சென்டிமீட்டரும், நடுவட்டம் பகுதியில் 2 சென்டிமீட்டரும், அரியலூர் பகுதியில் 1 சென்டிமீட்டரும், பாலமூர் பகுதியில் 1 சென்டிமீட்டரும், மரக்காணம் பகுதியில் 1 சென்டிமீட்டரும், கடலூர் மாவட்டத்தில் தலா 1 சென்டிமீட்டர் மழையும், பெரியாறு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பொழிவும் எதிர்பார்க்கப்படுது. ஆகவே இந்த பகுதிகள் எல்லாம் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு நிச்சயமாக தமிழகத்தில் பதிவாகக்கூடும். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க.